பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் எப்ஜிசை வெள்ளூர் சபையிலிருந்து அதிகாலை தியானத்தை நாம் தியானிப்போம் இருப்போம். மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சபையை கட்டணும். ஆமாம், அதுக்கு ஒரு அஸ்திபார கல் இருக்குது. அந்த கல்லின் மேலே தான் சபையை கட்டுவார். ஆமாம், தடியத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான்ற மாதிரி சபையை எல்லோரும் கட்ட முடியாது. சபை யாரை வச்சு கட்டினார்? பேதுரு வச்சு முதலாவது சபை கட்டுறாரு. முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. முதல் சபையை பேதுரு வச்சு தான் கட்டுறாரு. அது என்ன அஸ்திபாரம்னு சொல்கிறார் பாரு. மத்தேயு 16 பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதாவது சேசர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்குறாரு. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அவர் எதிர்பார்த்த பதில் இது இல்லை. ஆமாம், இந்த பதில் சொல்கிறவனெல்லாம் வச்சுன்னு சபையை கட்ட முடியாது. எலியான்னு சொல்கிறவன், எலிசான்னு சொல்கிறவன், யோவான் ஸ்நானன்னு சொல்கிறவன், எரேமியான்னு சொல்கிறவன், தீர்க்கதரிசி ஒருவர், இப்படி சொல்கிறவன் வச்சு பிரதான சபையை ஸ்தாபிக்க முடியாது. யாரை வச்சு சபையை ஸ்தாபிக்க முடியும்னு அடுத்த கேள்வி பாரு. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சரிப்பா, மற்றவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லி சீசர்களை நோக்கி கேட்குறார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, எல்லாம் அமைதியாக்குறாங்க, எனக்கு பதில் தெரியல. அவனை வச்சு என்ன சபை கட்ட? ஆனால் சீமோன் பேதுரு என்ன சொன்னான் பார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றான். அடி சக்க போடு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். பாக்கியவானை வச்சு தான் சபையை கட்ட முடியும். சபிக்கப்பட்டவனை வச்சு சபையை கட்ட முடியும். நல்லா தெரிஞ்சுக்க, சபை கட்டணும் ஊடி செய்யணும் வந்துட்டேன். பெண்கள் பைபிள் காலேஜெல்லாம் கணக்கு புள்ள வலிசையில் படிச்சுட்டு வந்துட்டேன். ஏஜி பைபிள் காலேஜில் 3 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டே இல்லையா? என்ன கிராஜுவேட்டு? சிடிஹெச்சா பிடிஹெச் எல்லாம் படிச்சிருக்கிற. அதனால் ஒன்று வச்சு சபை கட்டணும்னு இல்லை. சீமோனின் பாரு, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அங்கே ஜீவனுள்ள தேவன்றான் பாருங்க, இயேசுவை. அங்கே ஜீவனை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இருக்குது. அல்லேலூயா. அதனால் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் எதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா
இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தலாமா? மாம்சமும் ரத்தமும் அவர் எரேமியா, அவர் யோவான் சானகன், அவர் எலிசா எலியான்னு சொல்லிக்கிறாங்க. இயேசு யாருன்னு கேட்டாக்கா, என்ன யார் என்று சொல்லிக்கிறேன்னு கேட்டாக்கா, அவன் ஒன்று சொல்கிறான். எல்லாம் மாம்ச ரத்தம் வெளிப்படுது. ஆனால் இது இவன் சொல்கிறது சீமோன் பேதுரு பெரியதுமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இது ஜீவனுள்ள இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். இவன் தான் பாக்கியவான். இவனை வச்சு தான் சபையை கட்ட முடியுமா? கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் பேதுரு, உன்னை பார்த்து சொல்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் பேதுருன்னா என்னது? பெட்ரா. இயேசு பெட்ரோ, அவர் கண்மலை, மாபெரும் கண்மலை வெளிப்பாடு. நீ ஜீவனுள்ள தேவனுக்குமான கிறிஸ்து, அந்த ஜீவ மார்க்கத்தை குறித்த வெளிப்பாடு இவனுக்கு இருக்குதா பேசுமா? அந்த கல், அந்த வெளிப்பாட்டின் மேலே, இந்த கல்லின் மேல். எந்த கல்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நம்ம செய்தி என்ன செய்தி? 100% ஜோயே ஜீவன் செய்தி. நம்ம செய்தி உள்ள சபை கட்டப்படுமா? கட்ட முடியாதா? நம்ம சபை உலகளாவிய சபை. தாமஸ் சுலேஸ்ராம பாசுடைய சபை 7 கண்டத்தில் சபை, வானம் கோர பூமி பாதப்படி, அவ்வளோ பெரிய சபை. 816 கோடி விசுவாசிக்கிறாங்க இந்த சபையில். தெரியாது அது? நம்ம சபை என்னது? நம்ம சபைக்கு குறைனா வானம் பூமி. எத்தனை 816 கோடி, 5 கண்டத்திலும் சகல தேசங்களிலும் நம்ம விசுவாசிக்கிறாங்க. எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாகிறாங்க. நம்ம ஜீவ விச்சத்து கனியில் கொண்டு வரோம், ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வரோம். அதான் சொல்கிறான் பாரு, சீமோன் பேதுரு பெரியதுமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த ஜீவனுள்ள இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்க. இயேசு ஒரு ஜீவன். அந்த ஜீவ சரீரம் இயேசு தான் சபைக்கு அஸ்திவாரம். அந்த ஜீவ சரீரம் ஜீவனத்தை இயேசு மத்திய மாற்றுவா எங்கு சொல்லி பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவரையும் இப்படி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வம் ஜீவரத்தம். அதில் தேவ நீதி உயிர்த்தல். அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற அசுத்தாய் தட்டி பசுத்தாய் எரிக்கிற லேகியோன் பிசாசை பாதாளத்தின் வாசகங்கள் மேற்கொள்வதில்லை. பாதாள பிசாசெல்லாம் துரத்துறாரு. அப்போது எரேமியா எசேக்கியல்னு சொல்கிறவனை வச்சு சபை கட்ட முடியாது. ஏசு என்ன கேட்குறாரு? அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் சானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அவனை வச்சு சபையை கட்ட முடியாது. ஜோயே ஜீவனை சொல்ல மாட்டேன்றான். அதை எதிர்பார்க்கிறார் இயேசு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு பேதுரு சொன்னான் பாரு. சீமோனின் குமாரன் ஆகிய யோவான் என்னது? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். எந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. போதுமா? பாதாளம் என்னது? வேதாளம், பாதாளம், பாவத்தின் சம்பளம் மரணம் மேற்கொள்ளாது சபையை. நீ நன்மை தீமை அறியத்தக்க கனி தான் மேற்கொண்டுடும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே பாதாளம் உன்னை மேற்கொள்ளும். நீ ஜீவ விருட்சத்து கனியில் வந்தால் நீ பாதாளத்தை மேற்கொள்வாய். அல்லேலூயா. பாவுண்டு மரணத்தை மேற்கொள்வாய். இயேசு நானே வழியும் சத்தி ஜீவனமாய் இருக்கிறேன். அவன் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இந்த கல்லின் மேல், கல்லுனா வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் மேலே ஏன் சபையை கட்டுவேன், உன்னை வச்சு கட்டுவேன்ட்டார். கட்டினாரா இல்லையா?
முதல் பிரசங்கத்தில் 3000 பேர். பேதுரு தான் முதல் பிரசங்கத்தையே பண்ணுறான். பெந்தெகோஸ்தே நாள் பசுத்தாய் வந்ததுமே கரெக்டாக அவனை வச்சு கரெக்டாக இருப்பார். அப்புறம் 5000 பேர். அல்லேலூயா. அப்போது மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டியா? சொல்லு. மேத்யூ 16th chapter 14 படி. So they said, some say John the Baptist. இது 13 படி. When Jesus came into the region of Caesarea Philippi, he asked his disciples, saying, who do men say that I, the Son of Man, am? அடுத்தபடி. So they said, some say John the Baptist, some Elijah, and others Jeremiah or one of the prophets. He said to them, but who do you say that I am? Simon Peter answered and said, you are the Christ, the Son of the living God. சரியா சொல்லு. சன் ஆஃப் லிவிங் காட். லிவிங் ஜோயே லைஃப் தானே. ஜீவனுள்ள தேவன்றான். ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவனை வச்சு தான் சபையை கட்ட முடியும். படி அடுத்த வசனம். Jesus answered and said to him, blessed are you, Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven. அதான் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் எதை உனக்கு வெளிப்படுத்தல். அதுக்கு பேர் என்னது? ஜோயே ஜீவனை குறித்த வெளிப்பாடு இருந்தால் தான் நீ சபையை கட்டுவ. ஜீவ மார்க்கம் 2வது மத்தியஸ்தம், 3வது மாறாமை. இயேசு ஜீவனுடையவர், 2வது அவர் ஒரு மத்தியஸ்தர். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அப்புறம் மாறவே மாட்டார். அவரை மாற்ற முடியாது. நீ பாவுன்ட்டு மனம் போய்த்தானாகணும். பசுத்தாய் வந்தால் சபை கட்டித்தானாகணும். பாதாளம் மேற்கொண்டு தான் ஆகணும். அல்லேலூயா. எப்படி? கையை தட்டு. அல்லேலூயா. அப்போது இயேசு ஜீவனுடையவர், 2வது இயேசு ஒரு மத்தியஸ்தர், 3வது மாறவே மாட்டார். பாதாளம் மேற்கொள்ளலாம். இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா போது அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல. யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடைய. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எரேமியாவோ எலிசாவோ யோவான் சாணவனோ தீர்க்கதரிசி ஜீவன் கிடையாது. இயேசு தான் ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்து இருக்குது. இவனை வச்சு தான் சபையை, புதிய ஏற்பாட்டு சபையை கட்ட முடியும். அதனால் நம்ம செய்தியை 100க்கு 100 ஜீவ மார்க்கம் ஆயிரக்கணக்கில் செய்தி கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம செய்தி சபையை கட்டுமா கட்டாதா? பாவுன்ட்டு மற்ற பாதாளத்தை மேற்கொள்ளுதா? பசுத்தை வருமா ஒரு தேவதூர் பணிவிட்டு செய்வாங்க, செய்ய மாட்டாங்களா? அப்போ நானும் ஒரு பேதர் தான். மாம்சம் ரத்தம் இதை உனக்கு பரலோகத்தில் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போது என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல அந்த ஜீவ பிதா ஜீவகுமாரனை குறித்து வெளிப்பாடு கொடுக்குறார். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுகிறது. அது பாவுன்ட்டும் மரணம் என்கிற பாதாளத்தை மேற்கொள்ளும். எந்த கல்லின் மேல், எந்த வெளிப்பாட்டின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளவே முடியாது. எப்படி மேற்கொள்ளும்? பாதாளம் நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஏவாள் பிசாசுக்கிட்ட பலம் கொடுத்து நன்மை தீமை அறிய, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதுதான் பாதாளம் தான் உன்னை மேற்கொள்ளும். நீ ஜீவ பிச்சது இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தம். அதில் தேவி நீதிட்டு உயிர்த்தெழுகிறது. இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுமாகிறாரு. அதை பிதாகுமார் பசு தாய்க்கும் ஏன் ஆதாம் ஒரு ஆள் பாவுன்ட்டு மனத்தை பாதாளத்தை நீ மேற்கொண்டுடலாம். வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே தான் நீ சபையை கட்டுற.
அல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னுடைய வார்த்தை நிலைத்திருக்கணும். ஜீவ விருட்சத்துக்கு நிலையே இருக்கணும். அந்த ஜீவன் இயேசுவை படி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அப்போது ஜீவ மார்க்கத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் தான் பாதாளத்தை நீ மேற்கொள்ளலாம். பாதாளம் பாவமும் மரணமும். பாவத்திலிருந்து மரணத்தில் மேற்கனா பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உழித்தெய்தல், தரித்திரத்துக்கு எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு பரிகாரம் இயேசு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், ஜீவாசீர்வாதம், ஜீவ சொல்கிறோம், ஜீவ வார்த்தை, தேவநீதி, உழித்தெய்தல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, கிறிஸ்து கடுத்த காரியங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தான் பாதாளத்தில் வாதம் இருந்து சபையை கட்டிடலாமா? புரியுதா? அந்த ஜீவனை குறித்த வெளிப்பாடு இல்லை. நான் நீ நன்மத்தையுமே ஊழியக்காரனாக இருப்பேன். உடனே நாடு தெரியல, அசில்வாசல் அவர் சரியில்லை, இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிடுவேன். சுயநீதி அநீதியில் போயிடுவேன். இவ்வளவா உலகத்தை அன்பு கூற மாட்டேன். ஒரு பாவியை பார்த்தா தேவன் அகாப்பி அன்பை காட்ட மாட்டேன். ஏசு இவ்வளவா உலகத்தில் என்ன அகாப்பி அன்பு ஜீவரத்தத்தை கொடுத்தது. பாதாளத்து மேல் பாவுண்டு மரத்து விடியில் ஆகிறார். லேகன் பிசாஸ் வச்சு பார்த்தா திரும்ப திலான ஜனங்களை பார்த்தா எல்லோரும் பிசாசின் பல்லவில் அகப்படும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. என்னது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வழியா நன்மத்தை நன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்கள் நிச்சயம் மாம்ச ஜீவனை திருப்பி பாவத்தில் மரணத்தில் சிக்கிக்கிறது, பாதாளத்தூள் சிக்கி கிடக்கிறாங்க. ஏசு ஜீவ சொல்கிறோம். அந்த ஜீவனில் தேவநீதியும் சம்பளம் உயிர்த்ததில் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவனில் தேவநீதி உயிர்த்தல் கொடுக்குறாருமா. மத்திய மார்க் லூக்கா புல்லா யோவான் புல்லா பிசாசு யார் வெளியில் ஆக்கிறாரு. போய் இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி ஜீவ விருட்சத்துக்கு கண்டியிலே இரு. நன்மத்தை மேல் போனால் ஆதாமுக்குள்ளே போயிடுவேன். நன்மத்தையம்மா பிசாசின் ராஜ்யத்தில் போய் இருளின் ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவேன். அப்போது மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், எந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அன்பாவில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் கிறிஸ்டின் குரூப்லலாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஊழியக்காரர்கள்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். ஜீவன்னா இயேசு சாமட வாக்கு ஜீவ வார்த்தை. ஆதி வெளிப்பத்தில் வெளில தேவனுக்கு அடுத்த காரியங்கள்லாம் ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். இயேசு கிறிஸ்து ஆமட வாக்கு தத்துவம். நன்மத்தை மகர் பாவ சாபம் மரண ஆதாமின் சிந்தை மரணம் எல்லா கெட்ட காரியங்களும் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் வியாதி பகை கசுவு சுயநீதி அநீதி இதெல்லாம் பாதாளத்தின் கிரியைகள். அதை போய் தேவன் தனக்கு உள்ளதுக்கு நீ சபையை கட்ட முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை உன்னால் வாழ முடியாது. நீ கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வரணும். அந்த ஜீவ மார்க்கத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கணும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். இயேசு ஜீவனை எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஆசீர்வாதம், எல்லையற்ற ஐஸ்வர்யம் பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்தணும். ஆதாம் முழுவதும் பாவம்ட்டு மனம் பாதாளத்தையே நீ ஜெயிச்சிடலாம். ஏசு சிலுவையில் உன் பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு. சபைக்கு அஸ்திபாரம் ஏசு. அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், வியாதியாக்கப்பட்டார். உன்னுடைய பாதாளத்தை ஏற்றுக்கிட்டாரு. உன் பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு, உன் தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டாரு, உன் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிற அந்த பாதாளத்தை எப்படி மேற்கொண்டாரு? தலைமையில் கவிச்சு கவலைப்படலையா? நீ ஆதாம் வழியாக பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதாளத்துக்கு போய்ங்கிற. ஏசு உன் பாதாளத்தையும் உன் பாவத்தையும் சாபத்தையும் என்ன பேச? ஜீவ வார்த்தை தான் பேச. பிதாவையும் கையில் ஆவியுக்தி ஜீவனை ஜீவன்ற வார்த்தைக்கு ஜீவசரி ஜீவனத்தை கொடுக்குற. ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம் முழு ஜீவசர் வாழ பரலோகத்தை செட்டில்மெண்ட் எழுதுறாரு. யாரையும் சபிச்சார்? சிலுவையில் சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார். பகைக்குள் நன்மை சத்துருக்கள் செய்கிறார். என்ன ஆஸ்வதி? இயேசு ஜீவனை பரிவதி தேவன் ஆதாம் பிதாவின் மன்னிக்கு பாவம் மனத்தை விடுதலை இருக்கிறாரு. பாதாளத்தை மேற்கொண்டார். முழு உலகத்தை 816 ஆதாம் முழு இயேசு ஜீவன் பரிவதி கொடுத்து பாதாளத்தை 3 நாளில் மேற்கொண்டுட்டார். பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திர பாதத்தை பசுத்தாவி சாவுக்கு உயிர்த்த தேவத்தை கல்ல போட்டு வானத்துக்கு சகல பிசாயத்தை உலகத்துக்கு பரவது. இதுதான் ஏன் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. அப்போது இந்த கல்லின் மேல் ஜோயே ஜீவன். அதனால் ஜோயே ஜீவனை பற்றி கேட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள் ஃபேஸ்புக்கில் போனோம், துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணோம். யூடியூப்பில் போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். அபண்டன்ட் லைஃப் சர்ச் சோழவரம் ALC வெல்லூர்னு சர்ச் பண்ணினாக்கா 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போட்டு ஏகப்பட்ட செய்தி, ஆயிரக்கணக்கான செய்தி போட்டுக்கிறேன். இந்த செய்தி கேட்க நீங்கள் பாக்கியவான்கள்.
மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லுன்னு ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. உங்களால் ஊழியம் செய்ய முடியாமல் ஜீவமாக இருக்கிறது. எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போகலாம், எல்லாம் ஆதாம் வழியாக நன்மை தீமறியத்தை சாகவே சாக படிக்க ஏழை பணக்க அரசியல் தலைவர் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. எங்கள் சபை இன்டர்நேஷனல் சபை, குளோபல் சர்ச்சை, உலகம் 7 கண்டத்தில் மிஷனிக்க. ஹல்லேலூயா. எந்த நாட்டுக்கு போய், எந்த தேசத்துக்கு, ஆப்பிரிக்காவுக்கு போய், ஐரோப்பா, பெங்களூர் போய், மெட்ராஸ் போய், கோயம்புத்தூர் போ, சிங்காகு, நியூயார்க்கு போ, லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போ, டோக்கியோவுக்கு போய், சைனாவுக்கு போய், எங்கே போனால் ரோமர் மூலியர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் ஆதாம் வழியாக பிறந்துக்கிறாங்க. பிறக்கும் போய் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கான், துர்குணத்தில் உருவாகி இருக்கிறான். படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நாகரிகம் முன்னேறி இருக்குது, விஞ்ஞானம் முன்னேறி சயின்டிஸ்டாக இருக்கிறான், டாக்டராக இருக்கான், என்ஜினியராக, விவசாயிகள் படிக்க ஆனார்கள், காட்டு வாசியோ நாட்டு வாசியோ. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவமகி பாதாள ராஜ்யத்துக்குள் இருக்கிறான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. ஆதாமுக்குள் பிறந்தவன் பாதாள ராஜ்யத்தை எடுத்துகிட்டு வரான். நீ பரலோக ராஜ்யத்தை, இயேசு பரலோக ராஜ்யமாகிறாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு பரலோக பாதாளத்தை நீ மேற்கொண்டலாம். பாவன்ட்டு மரணம் தேவநீதியை தேவந்தருக்கு ஆதாம் பாவத்தை ஜீவ ஐஸ்வர்ய தேவந்தருக்கு ஆதாம் பாத தைரியத்தை ஜெயிச்சான். மரணத்தை உயிர்த்தெழும் ஜீவனை தேவந்தருக்கு ஆதாம் மரணத்தை ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்கும் பரிகாரி, பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி, தரித்திரத்துக்கு பரிகாரி, பாதாளத்துக்கு பரிகாரி. இயேசு தேவநீதியும் உயிர்த்தெழுமாகிறார். இயேசு நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜோயை ஜீவனை கற்றுக்கொள். நீ பாக்கியவானாத்தான் இருப்ப. உன் குடும்பத்தில் பாதாளத்தை மேற்கொள்ளலாம். உன் தாய், உன் தகப்பன், உன் சகோதரன், பெற்ற பிள்ளைங்க, கட்டின மனைவி, சுற்றி ஆதாம்குள்ளே போய் நன்மத்தை மரியத்துக்கு சாகவே பாதாளத்துக்குள்ள இருக்கிறாங்க. இயேசு மத்திய மார்க்கமாக எங்கும் சுற்றி இருக்கிறாரு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாரும் விடையிலே ஆகிறாரு. மலையை நோண்டி எழுப்பிடிக்கல. லேகோட் பிசா 2,000 பிசா பிச்சு அவனை நிர்வாணம் ஆகிட்டான். பிடங்கள் மத்தியில் இருக்கான். தன்னை தானே காயப்படுத்த அவனை யாருக்குமே விடுதலை ஆக முடியல. கயிறு கட்டி சங்கிலி கட்டி பார்க்குறாங்க. யாரும் விடுதலை ஆகணும். ஆதாம்குள்ளே பிறந்தவன் ஆதாம்குள்ளே இருக்கிற விடுதலை கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து ஜீவரத்தை அவன் பேர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் 2000 அசுத்தை பசுத்தை பாதாளத்தை மேற்கொண்ட பசுத்தை தேவ சொஸ்த புத்தி அணிந்து வஸ்திரத்தை இயேசு தக்க பொருள் போய் அவன் போய் ஜீவ மார்க்கத்துக்கு பேசுகிறான். அவன் பிரசங்கத்தை எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவனுக்கு 100க்கு 100 2000 பிசா இயேசு போல மாற்றிட்டாரு. கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறான். அல்லேலூயா. அவனை கொண்டு சபையை ஸ்தாபிக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எங்கள் சபை இன்டர்நேஷனல் சபை, ஆமாம், உலகளாவிய சபை. அல்லேலூயா. சபை கட்டணும், ஊழியம் செய்யணும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், ஊழியம் செய்யணும். என்னுடைய எல்லா செய்தி கேளுங்க. இயேசுக்குள்ள அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், இந்த 5 சேர்ந்தது தான் இயேசு. அந்த இயேசு ஒரு ஜீவ வித்திருக்கேன். அந்த ஜீவனை தேவநீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகம் இவ்வளவு செய்தால் தான் நீ ஜீவ மார்க்கத்திற்கு பாவுன்ட்டு மனமே அசுத்தாயோட பசுத்தாய் வந்துடலாம். சபையை கட்டலாம். எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம். ஆமாம், சபை கட்டணும்னா என்னுடைய எல்லா செய்தி கேளு. 7 கண்டத்தில் மிஷனரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானே, கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்புறம் பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டமைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை பாட்டு இங்கிலீஷில் வச்சிருமா. மேத்யூ 16:19. பரலோகத்தின் திறவுகள் உன் கையில் கொடுக்குறாராம். திறவுகோல்னா சாவி. பரலோகத்தின் திறவுகள் யார்? யாரோன்னு நினைக்காத. பரலோகத்தின் ஆண்டவராக இயேசு தான். ஒரு பெரிய கோட்டையில் பெரிய கதவு பூட்டு போட்டுக்கிறாங்க. அது எப்படி திறக்கணும்? சாவி இருந்தால் தந்தலாம். சாவி போட்டு அப்படி திறந்தால் அவ்வளோ பெரிய கதவை தந்துட்டு போயிடலாம் கோட்டைக்குள்ளே. அதே போல் அந்த பரலோகத்துக்குள்ளே போனோம்னாக்கா அதுக்கு ஒரு சாவிக்கு, அந்த சாவி பேர் இயேசு. அவர் ஜீவ விச்சத்துக்கு நீ அதை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தான் பூட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி. வாயில் இயேசு இருக்கணும். தேவன் நீதி உயிர்த்த தேவன் தனக்கு ஆதாம் பரலோகம் தந்தகம். பிசாசு இன்னொரு திறவுகோல் கொடுத்தா. பாதாள திறவுகோல். நன்மத்தை மரியத்தை சுயநீதி அனிதை வாயில் பேசினா தேவன் திறவுகளுக்கு பாதாள திறவுகோல். அது பாவ சாபம் மரணம் வரும். படி
மத்தேயு 16:19 இங்கிலீஷில். மேத்யூ சீக்கிரம். 16th chapter, ம் 19th verse. ம் And I will give you ம் the keys of the ம் kingdom of heaven, ம் and whatever you bind on earth ம் will be bound in heaven, ம் and whatever you loose on earth ம் will be loosed in heaven. ஹல்லேலூயா. எதை கட்டுறியோ அதை கட்டிடுவார். எதை கட்ட வைக்கிறியோ அதை கட்டி. பாவன்ட்டு மன்னத்தை கட்டணும்னா தேவி நீதி உயிதல் தேவன் தனக்கு கொடுத்த பாவத்தை சாபத்தை பாதாளத்தை கட்டிடலாம். தேவி நீதி உயிதல தேவன் தனக்கு கொடுத்த பரலோகத்தை கட்ட வச்சிடலாம். ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயத்தை இயேசு ஒரு திறவுகோல். நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவரத்து அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவன்ட்டு மனத்தை கட்டி அசுத்த பசுத்த இறக்கிறாரு. பரலோகத்தை தந்து விட்டுறாரு. மனுஷன் என்ன பண்ண பாவத்தில் வந்து நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்து பாதாளத்தை பரலோகத்தை கட்டி ஆசீர்வாதத்தை எல்லாம் கட்டி விட்டுறான். பாதாளத்தை தந்து அசுத்தாவியாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும். ஆனால் தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கவலையில் நைட்டு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆதாமுக்குள்ளே இருக்கிறா. ஆதாம் நன்மை தேம சாவி வாங்கிட்டான் பிசாசுக்கிட்ட. பாதாள திறவுகோல் புரியுதாம்மா? ஏவாள்கிட்ட என்ன கொடுத்தான்? ஏவாலே வா 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 வந்து என்ன பண்ணான்? திறவுகளும் நன்மை தீமறியத்தக்க கனி தான் திறவு. பாவத்தின் சம்பளம் அதை வாங்கி சாப்பிட்டா பார். வாயை தந்தால் நன்மை தீமை தான் வருது. கண்கள் இச்ச சுய நீதி அநீதி தான் வருது. அதை தேவன் தனக்கு தான் பாதாளம் தந்து போய் புத்துன்னு பாதாளத்தில் வந்துடுறான். பாவத்தில் சாபத்தில் மன்னத்தில் தயத்து. இப்போ ஏசு பூமியில் பாதாளம் வாங்கி வியாதி வறுமை தருத்திரம், கண்களில் சோதனை பிரச்சனை வறுமை தரும், கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் மோசம் பாதாளம் வாய்க்க வாயிரா. இயேசு வரார். பரலோகத்துக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தவர்கள். இயேசு ஒரு திறவுகோல்ன்றாரு. என்னது? பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பரலோகத்தின் திறவுகோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுல தேவ நீதிட்டு உயிர்த்தெழுகிற அந்த திறவுகோல்ல அதை பிதா குமார் பசு ஆதாம் முழு தான் பாதாளத்தையும் மூட்டிடலாம். நீ பாவன்ட்டு வரது பசுத்தா இறக்கி நீ விடிலாக்கலாம். இந்த கல்லின் மேல் தான் சபையை கட்ட வேண்டாம். கையை தட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால பரலோகத்தின் திறவுகோலை இயேசு குத்துக்கிறாரு. நீ ஏவாள் மாதிரி நான் நன்மை தேம கனியை சாப்பிட்டு பாவத்தை நல்லவன் கேட்டவன் சுயநீதி அநீதி தான் தேவருக்கு தானே உலகத்தை காட்டணும்னா நீ பாதாளத்தை தந்து பாதாளத்திலே போயிடுவே. உலகமே ஒரு பாதாளமாகுது. குட்டி பாதாளம். வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாவி திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவ வித்ததுக்கு நீ அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அது தேவ நீதிட்டு உயிர்த்தது. அதை ஏன் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு உன் மனைவி பேச. உன் மணி ஆதாம் மூலம் பிறந்தவ தான். உன் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க 2 பெண் ஆண் பிள்ளைங்க ஆதாம் வழியாக நன்மை தேம கனியை தேவன் தனக்குள்ள பாதாளத்தை பிசாசு ராஜ் திருடத்து கொள்றது ஐக்கியமாக இருக்குது. பாவன்ட்டு மனத்தை பாதாளத்தை மேல் தேவி நீதிட்டு உயிர்த்தது. இயேசு திறவுகோல் சாவி இயேசு தான். இயேசு என்ன பண்ணுறாரு? ஜீவஸ்வர நல்ல மேய்ப்பர் ஜீவஸ்வர அந்த ஜீவனை தேவ நீதி உயிர்த்தல் தேவத்துக்கு ஆதாம் பாவன்ட்டு மனத்தை கட்டி பசுத்தாய் தேவத்தில் இறக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பாதாளத்துக்கு போட்டார், பரலோகத்தை திறக்கிறாரு. அவர் பேர் இயேசு. அந்த இயேசு தேவி நீதி உயிர் பரலோக வானத்தோடு சகல அதிகாரம் இருக்கிறாரு. லாசர் என்ன பண்ணுறாரு? மரணத்தை பூட்டி நானே உயிர்த்தலும் ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் உயிர்த்தல் மரணத்தை கட்டி பசுத்தாய் உயிர்த்தல் கொடுக்குறாரு. பரலோகத்தை தந்து விட்றாரு பாரு. அப்போ பாவத்திலிருந்து மரண வரையும் கட்டுறாரு. அதுக்கு தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. அதுதான் சாவி. பரலோகத்தின் திறவுகோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாதாளத்தின் திறவுகோல் நன்மத்தையும் அறியத்தக்க கனி ஆதாம் ஏவாள். ஆதாமின் சேர்ந்து உனக்கு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்து சேர்ந்து உனக்கு ஜீவனும் சமாதானம் ஆசீர்வாதம் கொடுக்கும். எவ்வளமா? அதனால் பயப்படாத கலங்காத. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசலுக்கு அதை மேற்கொள்வதில்லை. எந்த நாட்டுக்கு போனால் ஆதாம் வழியாக வந்தவன் பாதாள் நீயோ நீ நிதிஷ கத்துடைய நாமத்தை தேவன் தனக்கு உலக கோலியாத்து தாவீதை மேற்கொள்ள. தாவீதான் கோலியாத்தை மேற்கொள்கிறான். கோலியாத்து பாதாளத்துக்கு அடையாளமாகறான். தாவீது பரலோகத்துக்கு அடையாளமாகறான். ஆமானும் எஸ்ஸரும். ஆமான் பாதாள ராஜ்யம் யுதகுலத்தையே சங்காரம் பண்ணுன்னு வரான். எஸ்ஸர் ராஜ்யம் விருந்திலே திராட்சை பரிமாறு திறவுகோல். அந்த திராட்சை இயேசு ரத்தத்துக்கு மேய்ச்ச வராரு. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். இந்த அப்போ என் சரீரமாக இந்த திராட்சை என் ரத்தமாக இருக்குது. ஆகாஷ ராஜா ஆமானுக்கு விருந்திலே திராட்சை பரி எஸ்ஸர் ராஜாத்தி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமான் சரீரத்தை பாதாளத்தை மேற்கொண்டவர் எஸ்ஸர் ராஜாத்தி. அதே மாதிரி பார்வோன்னு ஆதாம் வழியாக பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்கவன். இஸ்ரேல் ஜனங்களும் மோசே பஸ்காட் ரத்தத்தை தச்சு நிலைக்காலில் போதும். நம்முடைய பஸ்காவாய் கிறிஸ்து அடையாளம். அந்த தேவன் தனக்கு நிலைக்கால போச்சு. பாதாளம்
பார்வோன் சமுத்திரத்தில் போய் மாண்டே போனாங்க, பாதாளம் மேற்கொள்ளலை. அப்போது மோசேயை போல, எஸ்தரை போல, தாவீதை போல பழைய ஏற்பாட்டில் அவங்களும் ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமானாக்கப்பட்டாங்க. புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கார். உங்கள் சபிக்கணும் ஆசிரியர்கள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துரு ஜெபம் பண்ணுங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. மாம்ச சிந்தைக்கு போனால் பாதாளம் தான் ஜெயிக்கும், பாதாளம் திறந்துக்கும். கிறிஸ்து சிந்தை தேவன் தனக்கு ஆதாளம் பாதாளத்தை போட்டலாம், பரலோகத்தை தரலாம். பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட வைப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்ட வைக்கப்பட்டிருக்கும். பாதாளத்தை போட்டலாம், பரலோகத்தை கட்ட வைக்கலாம். பாவுண்டு மன்றத்தை போல தேவன் இது உயிர் கொடுக்கலாம். சாபத்தை கட்டி ஆசீர்வாதத்தை கட்டி, தரித்திரத்தை போட்டு எல்லையிட்டு ஐஸ்வர்யத்துக்கலாம். மரணத்தை நீ உயிர்த்தெழு ஜீவனை கொடுக்கலாம். பாவத்தை போய் தேவன் இது உயிர்த்தெழு கொடுக்கலாம். எல்லாம் பரிகாரங்கள். இயேசு ஒரு பரிகாரி, பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, பாதாளத்துக்கே பரிகாரி. அந்த இயேசு பிதாவாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கெட்டு நித்திய ஜீவனை இயேசுவை தந்துள். இயேசு சாமி பரலோகத்துக்கு தந்து இவ்வளோ அன்பு கொடுத்துட்டாரு. பிசாசு பாதாளத்துக்கு ஒரு நன்மத்தை மறியதுக்கு, பாவத்தை சாதத்துக்கு பாதாளத்துக்கு போகிறான். சீரியஸான மேட்ரு. ஜெபம் பண்ணும். கர்த்தாவே சோத்தரிக்கிற ராஜா, ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி திருடனாகி பிசாசு ஆதாம் வழியா நன்மத்தை மறியத்தக்க என் தாய் என்னை பாவத்தில் கருத்தினார், துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிறிஸ்துவேசில் மீட்பை கொண்டு நீதிமானார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று பாதாள ராஜ்யத்தின் திறவுகளை வாங்கிட்டாங்க. அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்துவேசு மீட்பை கொண்டு பாவம் மனத்தை வெளியிலாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த கிறிஸ்துவேசுக்குள்ளவா அவர் நானே வழியும் சத்திய ஜீவனமாக ஜீவ வச்சது கனியாக இருக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக நன்மத்தையும் அறியத்தக்க கனி. ஆதாம் வழியாக பிறந்தவன் நன்மத்தையும் அறிய சாக உலகம் குட்டி பாதாளமாகுது. திருடுறான், கொள்றான், அழிக்கிறான். பத்திரிகை, தொலைக்காட்சி, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம் மோசமாகுது. உலகம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விவேக கண்கிழிச்ச சுயநீதி, அநீதி, சாப பாவம், மண்ணு திரு பாதாளமாகுது. வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் எண்ணெடுத்து ஒரு நானே ஜீவப்ப இந்த அப்பத்தி விஷயம் திராட்சை பண்ணுங்க. இயேசு ஜீவன் பரிவதின பிதாகுமார் ஆதாமுக்கும் முழுவதுக்கு கொடுங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் எதிர்காலத்தில், போராட்டத்திலலாம் நடக்கும். ஏஜ் எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் அசுத்தத்துக்கு பசுத்தாக இருக்கிறாரு. பாதாளத்தை கட்டுகிறாரு, சாபத்தை கட்டுகிறார், மரணத்தை, தரித்திரத்தை எல்லாத்தையும் கட்டி தேவநீதி இயேசு ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ கட்டி, ஜீவ தேவன் தனக்கு உள்ளது எல்லா வியாதிந்து விடுது, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை. நீ என் செய்தி கேட்டால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. டெய்லி 4 செய்தி கேளு. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் நீ ஊழியம் செய்யலாம். எல்லாம் தட்டி வந்து எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்தவன் தான். எந்த நாடும், எந்த தேசம், எந்த இடமோ பிறக்கும்போது அம்மா இதை பாவத்தின் சம்பளம் மனத்தில் தான் பிறப்பான். படித்தவன் படிக்க, ஏழை அரசியல், சினிமாக்கார, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, எந்த நாட்டுக்கு போ. எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை, 7 கண்டத்தில் மிஷன் இருக்கிறாங்க. FGC வெள்ளூர் சபை, இன்டர்நேஷ்னல் சபை, சீனியர் பாஸ் துளசிராம் தாமஸ். இந்த செய்தி கேளுங்க, உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுறது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த செய்தி கேட்க நீங்கள் பாக்கியவான். இயேசுவே சொல்கிறார் பாக்கியவான். இந்த பேதுரு பார்த்து என்ன சொல்ல பாரு, சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ பாக்கியவான். இந்த ஜோய ஜீவன் செய்தி கேட்க நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாவன்ட்டு மனத்தை கட்டி தேவனீத்து உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாமும் அசுத்த பசுத்தாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த கல்லின் மேல் சபையை கட்டலாம். ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த சாபம், அது எந்த பாவம், எந்த மருந்து அதுக்கு தலைமையில் கழிச்சு கவலைப்படாது. சூழ்நிலை மாறவே மாறாது. மாம்சத்தை மரணத்துக்கு நேராக தான் நடக்கும். கிறிஸ்து சிந்தி ஜீவன சமாதானம். இயேசு சரியேசு ரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ ஓவர் போயிட்டு அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவலுக்கு வாய்நாளெலாம் வெளிப்படுத்தி, இடைவிடாமல் வெளிப்படுத்தி, எக்காலத்தை வெளிப்படுத்தி, சோந்துவான் பாவன்ட்டு மண்ணோட பசுதேவ தேவதூரெல்லாம் வர நீ காப்பாற்றலாம், ஜனங்களை விடுதலையாக்கலாம். நானே திராட்சை செய்தி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான, சந்தோஷ கனி, பரலோக கனி, வாழ்நாளாக கொடுக்க வர விருத்தியாகலாம். ஆடு மேய்க்கர் ராஜாவாய் உயர்த்தவர் யோசேப்பு சிறைச்சாலை எகிப்துக்கு அதிபதி தாய்த்தவன் அநாதபணி எஸ்ஆர் 120 நாடுக்கு ராஜா தியானம். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த ஆட்டுக்குட்டி இயேசுவன் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமின் கிறிஸ்து இயேசு மூலம் வந்தால் இருக்கிறது.
ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்தை வெளிப்படுத்தி இந்த கல்லின் மேல் உன்னை வைத்து சபையை கட்டுவார், குடும்பத்தில் பட்டணத்தை தேசத்தில் உலகெங்கு கட்டுவார். அதாவது இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியர் குழந்தைகள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த செய்திகளுக்கு உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போது உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். அந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ணவே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 733, கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி என் செய்தி ஒரு 4 செய்தி கேளுங்க. உங்களால் ஊழி செய்யாமல் இருக்க முடியாது. எல்லாம் பாதாளத்தில் வல்லவர். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு பாதாளத்துக்கு சிக்கிறாங்க. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். இயேசு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாவே இருக்கி தேவத்தோடு படிபடி செய்து இந்த கல்லின் மேலே சபையை பாதாளத்து வாசாது மேற்கொள்வதில்லை என்ற வசந்தபடி கர்த்தர் உங்களை கொண்டு சபையை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், எதிர்காலத்தை கட்டுவார். வாழ்நாளாக பெரிய காலம் நித்திய ஜீவன பரலோகராஜ்யத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 13/1/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்த 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.